அந்த விளையாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆகுகின்ற செலவு, குறிப்பாக அவர்களுக்கு தங்கும் வசதி, போக்குவரத்து வசதி, உணவு, உடை உள்ளிட்ட வசதிகள் இது நாள் வரையிலே கொடுக்கப்படாமல் இருந்த ஒரு சூழல் இருந்தது. அதை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கொள்கை முடிவாக எடுத்து இன்றைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு நம்முடைய புதுவை அரசிலே இன்றைக்கு விளையாட்டு துறையிலே பதிவு பெற்றிருக்கின்றார்களோ, எந்தெந்த விளையாடெல்லாம் அதிலே பதிவு பெற்றிருக்கின்றதோ அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இன்றைக்கு தேசிய அளவிலே உலக அளவிலே பங்கெடுக்க சென்றால் அவருக்கு உரிய அத்தனை செலவையும் நம்முடைய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றோம். இப்படி நம்முடைய இளைஞர்களுக்காக இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு அத்தனை திட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாநில அரசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் நம்முடைய இளைஞருடைய நலனுக்காக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 30 தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசிற்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அனைத்து தொகுதிகளிலும் 30 தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருடைய இசைவோடு இன்றைக்கு மத்திய அரசிடம் அந்த கோப்பு சென்றிருக்கின்றது. அது வெகு விரைவாக மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய மான்சுக் மண்டவியா அவர்கள் அதற்குரிய நிதியை இன்றைக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கின்ற தொகை, அந்த ஊக்கத்தொகை, வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை இன்னும் 7 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. அதற்கு நானும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களும் மான்சுக் மண்டவியா அவரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த 7 கோடி ரூபாயும் நீங்கள் மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மாநில அரசிலிருந்து எங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தால் இதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதையும் அவர் செய்து கொடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். எனவே வெகு விரைவாக இத்தனை தொகைகளையும் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு தயாராக இருக்கின்றது, மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தயாராக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கு புதுவை மாநிலத்திலே மிக சிறப்பான முறையிலே ஒரு இளைஞருக்கான ஒரு அரசாங்கமாக, ஒரு மகளிருக்கான ஒரு அரசாங்கமாக, ஒரு விவசாயிக்கான ஒரு அரசாங்கமாக, ஒரு தொழிலாளிக்கான ஒரு அரசாங்கமாக, இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு அரசாங்கம், அனைத்து சமுதாயத்துக்குமான அரசாங்கமாக நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய மாநில